வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சைக்காலஜி வீடியோல குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஈட்டிங் டிசார்டர்ஸை பத்தி பார்க்கலாம். இது தமிழ்ல உண்ணுதல் கோளாறுன்னு சொல்லப்படுகிறது. ஆரோக்கியமான உணவு முறை கொண்டிருக்கிற குழந்தை திடீரென்று அதன் உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த உணவு மாற்றங்கள் அவர்கள் உடல் நலத்தை பாதிக்கும் போது அவர்களுக்கு ஈட்டிங் டிசார்டர்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஈட்டிங் டிசார்டர்ஸ் இருந்தாலும் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய 2 ஈட்டிங் டிசார்டர்ஸை பத்தி பார்க்கலாம். ஒன்று பைக்கா, இரண்டாவது ரூமினேஷன் டிசார்டர். பைக்கா பத்தி பார்க்கலாம். இந்த ஈட்டிங் டிசார்டர் இருக்கிற குழந்தைங்க எந்த சத்துக்களும் இல்லாத உணவுகள் அல்லது உணவு அல்லாத பொருட்களை சாப்பிட தூண்டப்படுவார்கள். இதைத்தான் ஆங்கிலத்துல கிரேவிங் ஃபார் நான் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ்னு சொல்றாங்க. 36 வகையான பைக்கா டிசார்டர்ஸ் இருக்குங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பெயிண்ட், பிளாஸ்டர், தலைமுடி, வினிகர், மணல், ஐஸ் கியூப்ஸ், புட்கள், லைவ் வாஸ்ப், அதாவது உயிரோட இருக்கிற குளவியர் கூட சாப்பிடுறவங்க இருக்காங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு பைக்கா இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். தொடர்ந்து 1 மாதம் உணவு அல்லாத மற்றும் சத்துக்கள் இல்லாத பொருட்களை சாப்பிடுவது ஒரு குழந்தையின் வளர்ச்சியை பாதிப்பது. உணவு அல்லாத பொருட்களை சாப்பிடுவது எந்த கலாச்சார முறையையும் சார்ந்து இல்லாமல் இருப்பது. வேறு மனநோயுடன் தொடர்புடையதாக இருப்பது, அதாவது ADHD, மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கிறவங்களுக்கு பைக்கா இருப்பது. இந்த 4 அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு பைக்கா உறுதி செய்யப்படுகிறது. இப்போ இந்த டிசார்டரை சைக்காலஜிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த குழந்தைகளுக்கு பிஹேவியரல் அசஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த பிஹேவியரல் அசஸ்மெண்ட் மூலமா அந்த குழந்தை அவங்களே அதை செய்யறாங்களா இல்ல மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்களா என்று கண்டறியப்படுகிறது. இததான் நம்ம சோஷியல் ஃபேக்டர்ஸ், நான் சோஷியல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். பைக்காவால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸை மாற்றி அமைக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு இதை குணப்படுத்தலாம். ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களை இன்வால்வ் பண்றது, இது போன்ற முயற்சிகளை கொண்டு சைக்காலஜிஸ்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பதையும் ட்ரீட்மெண்ட்ல இன்க்ளூட் பண்றாங்க. இப்போ 2வது ஈட்டிங் டிசார்டரான ரூமினேஷன் டிசார்டர் பத்தி பார்க்கலாம். இந்த டிசார்டர்ல குழந்தைகள் அவங்க சாப்பிட்ட உணவை திரும்பவும் வாய்க்கு கொண்டு வந்து அதை ரீச்சூவ் பண்ணி ஒன்னு திரும்ப முழுங்கிடுவாங்க, இல்லைன்னா வெளியில துப்பிடுவாங்க. இததான் நாம உணவு எதிர்கழித்தல்னு சொல்றோம். ஆங்கிலத்துல இத ரீகர்ஜிடேஷன் சொல்றாங்க. இப்ப குழந்தைகளுக்கு ரூமினேஷன் டிசார்டர் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 1. குறைந்தபட்சம் 1 மாதம் உணவு எதிர்கழிப்பு இருக்கணும். 2வது, இந்த உணவு எதிர்கழிப்பு வேறு எந்த வயிற்று கோளாறுகளுக்கும் வழிவகுக்காம இருக்கணும். 3. வேறு எந்த உணவு குறைபாடுகளுக்கு கூடவும் இது இருக்கக்கூடாது. இந்த ஈட்டிங் டிசார்டரை குணப்படுத்த சைக்காலஜிஸ்ட் பிஹேவியரல் தெரபி மற்றும் சில மெடிகேஷன்ஸையும் யூஸ் பண்றாங்க. உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை கெடுக்கும் இது போன்ற உணவு குறைபாடுகள் இருந்தால் சர்டிஃபைட் சைக்காலஜிஸ்டை அணுகி குணப்படுத்துங்கள். வேறொரு சைக்காலஜி டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.